யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஒரு சமாரிய பெண்ணை பார்த்து இயேசு இப்படி சொல்றாரு. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதென்றால் என்ன? முதலாவது, ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டுமென்றால் நமக்குள் ஆவி இருக்க வேண்டும். இதற்கான விளக்கத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நிக்கோதேமு என்ற ஒரு பரிசேயன் இயேசுவை பார்க்க வந்தபோது அவனிடத்திலே இயேசு விளக்குகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது தன் ஆவியிலே மறுபடியும் பிறக்கிறான். அப்படி தன் ஆவியிலே மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன் தான் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும்னு இயேசு சொல்றார். ஆனால் நிக்கோதேமுவால் இதை புரிந்து கொள்ள முடியாததால் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. 4ஆம் வசனம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இதற்கு இயேசு இன்னும் விளக்கமாக அடுத்த 2 வசனங்கள்ல விளக்கம் தரார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனின் ஆவியும் அது பாவத்திலே மரித்ததாய் இருக்கிறது. ஆனால் அவன் ரட்சிக்கப்படும் போது பாவத்திலே மரித்திருக்கிற அவன் ஆவி பரிசுத்த ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படுகிறது. இதைதான் இயேசு மறுபடியும் பிறப்பது என்று குறிப்பிடுகிறார். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் தன் ஆவியிலே மறுபடியும் பிறந்தவன். முன்பு ஆவியிலே செத்தவனாயிருந்தவன் இப்போது ஆவியிலே ஜீவன் உள்ளவன் ஆகிறான். அதாவது முன்பு ஆவி இல்லாமல் இருந்தவன் இப்போது ஆவி உள்ளவன் ஆகிறான். இயேசு இதையெல்லாம் சொன்னதும் நிக்கோதேமு ஆச்சரியப்பட்டு இதெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்னு 9ஆம் வசனத்துல கேள்வி எழுப்புறார். அதற்கு இயேசு அவனிடத்திலே, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன தேவை என்ற அடிப்படை சத்தியம் கூட தெரியாமல் எப்படி போதகனாய் இருக்கிறாய் அப்படின்னு இயேசு அவனிடத்துல கேள்வி எழுப்புறார். அப்படி கேட்டுட்டு அந்த அடிப்படை சத்தியம் என்னன்னு 13ஆம் வசனத்துல இருந்து விளக்குகிறார். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஒரு மனிதன் தன் ஆவியிலே மறுபடியும் பிறந்தால்தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று இயேசு சொன்னபோது இவைகள் எப்படி ஆகும்? அதாவது எப்படி ஆவியிலே மறுபடியும் பிறப்பது? நான் எப்படி ஆவி உள்ளவனாவது என்ற கேள்விக்கு இயேசு பதில் அளிக்கிறார். மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். ஒரு மனிதன் ஆவியிலே பிறப்பதற்கு ஒரே வழி இயேசுவை விசுவாசிப்பது. இதை தவிர நாம் மறுபடியும் பிறக்க நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இதைதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் விளக்குகிறது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுவதை தான் வேதம் மறுபடியும் பிறப்பது, ஆவியிலே பிறப்பது, ஆவியிலே ஜீவன் உள்ளவர்கள் ஆவது, ஆவி உள்ளவர்கள் ஆவது என்ற பல விதங்களிலே குறிப்பிடுகிறது. இப்படி நாம் ஆவி உள்ளவர்களாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதால் மட்டுமே நடக்கிறதே அன்றி ஜபத்தினாலோ உபவாசத்தினாலோ வேறு எந்த வெளிப்புறமான கிரியைகளினாலோ அல்ல. அது மட்டும் அல்லாமல் இது ஆவியிலே மட்டுமே நடக்கிறது என்பதால் இதை நாம் எந்த ஒரு அனுபவமாகவும் நம் சரீரத்திலே பெற முடியாது. அதாவது கைகளை வேகமாய் தட்டுவது, அந்நிய பாஷைகளை பேசுவது இதெல்லாம் நாம் ஆவி உள்ளவர்கள் என்பதற்கு அடையாளம் அல்ல. நாம் ஆவி உள்ளவர்கள் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் நம்முடைய பாவங்களுக்காய் இயேசு பலியானார் என்று நாம் விசுவாசிப்பது மட்டும்தான். தேவன்
தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவை தொழுது கொள்கிற எவனும் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் என்றால், தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் என்று அர்த்தம். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவர்களின் ஆவிதான் நித்திய ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள்தான் பிதாவை ஆவியோடு தொழுது கொள்ளுகிறவர்கள். அடுத்ததாக உண்மையோடு பிதாவை தொழுது கொள்வது. இந்த உண்மை என்பதை பெரும்பாலானோர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய தொழுகை உண்மையா இருக்கணும். அதாவது உள்ளத்துல வேறு சிந்தனைகளை வைத்துக்கொண்டு உதடுகளினால் மட்டும் பிதாவை தொழுது கொள்வது போன்ற தோற்றத்தை தராமல், உண்மையாய் உள்ளத்திலிருந்து பிதாவை தொழுது கொள்ளணும். உள்ளத்திலே தவறான சிந்தனைகள் எல்லாம் இல்லாமல் பிதாவை தொழுது கொள்ளணும். இந்த மாதிரி விளக்கங்கள் எல்லாம் தராங்க. தேவனை உண்மை மனதோடு தொழுது கொள்வது நல்லதுதான். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் உண்மை மனதோடு தொழுது கொள்ளணும்னு பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இங்கே யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற உண்மை என்பது நம்முடைய உள்ளத்தை குறித்ததல்ல. ஏன்னா இங்க உண்மை என்ற வார்த்தை உண்மை மனது என்று அர்த்தம் கொள்ளுகிற ஒரு அடைமொழி சொல்லாக பயன்படுத்தப்படாமல் சத்தியம் என்று அர்த்தம் கொள்ளுகிற நேரடி சொல்லாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் சத்தியத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். அது என்ன சத்தியம்? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் சத்தியத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்ன இயேசு சொல்கிறார், நானே அந்த சத்தியம். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நாம் பிதாவை தொழுது கொள்ளும் போது இந்த உண்மையோடு பிதாவை எப்போதும் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை தொழுது கொள்ள நாம் ஒருபோதும் நேரடி தகுதியை பெறவில்லை. இயேசுவை விட்டுவிட்டு பிதாவை நாம் எப்போதும் நேரடியாய் சேர முடியாது. வேதம் நமக்கு இயேசுவை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிற உண்மையினால்தான் நாம் தேவனை நெருங்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே இயேசுவை குறித்து அநேக அடையாளங்களை கொடுத்த வேதம் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை அவர் நம்மை ரட்சிக்க என்ன செய்திருக்கிறார் என்பதை முழுமையாய் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறது. பிதாவை நாம் தொழுது கொள்ளும் போது இயேசுவை குறித்து வேதம் வெளிப்படுத்தி இருக்கிற உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் இதுதான். தேவனுடைய ரட்சிப்பினாலே ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் வேதம் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிற உண்மையினாலே தேவனை தொழுது கொள்வதுதான் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்வது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார்.